Hi friends, welcome to 1C recipes and vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் தஞ்சாவூர் கும்பகோணம் ஸ்பெஷல் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி தஞ்சாவூர் கும்பகோணம் சைடில் ரொம்ப யூனிக்கான ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி. இந்த கடப்பா எது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம், வெண்பொங்கல், ரவா தோசை, ரவா இட்லி இந்த மாதிரி எல்லா டிஃபன் ஐட்டமுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கடப்பா பண்ண அன்றைக்கி நான் பூரி பண்ணியிருந்தேன். பூரிக்கு இந்த ரெசிபி வச்சு சாப்பிட்டோம், ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பார்த்த பின்னாடி இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கடப்பா மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசிப்பருப்பு, உருளைக்கிழங்கு தான். அதுக்கடுத்து நம்ம சேர்க்குற இன்க்ரீடியன்ட் எல்லாம் நமக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பு கழுவி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன டம்ளர் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை 2 தடவை கழுவிட்டு குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பருப்பு கூடவே நம்ம காய்கறியும் சேர்த்து வேக வைக்க போகிறோம். இதில் மெயினான காய்கறி பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு மட்டும்தான். இதில் நம்ம விருப்பப்பட்டால் கேரட், பீன்ஸ் அந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த உருளைக்கிழங்கு கூட எக்ஸ்ட்ராவாக வெஜிடபிள் ஆட் பண்ணி வேக வைக்க போகிறேன். என்ன அப்படின்னா கேரட் சேர்க்க போகிறேன். கேரட்டும் உருளைக்கிழங்கும் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கேரட்டை இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு, நல்ல பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன். அதையும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி மீடியம் பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது இது எல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து அந்த உருளைக்கிழங்கு ரொம்ப மேஷ் ஆகிற மாதிரி வதக்கிடக்கூடாது, அதாவது வேக வச்சிடக்கூடாது. பருப்பும் நல்லா வெந்திருக்கணும், உருளைக்கிழங்கும் அந்த கேரட்டும் லைட்டாக மசிகிற வரைக்கும் வெந்திருக்கணும். அது மாதிரி ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மொத்தமாக 4 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மஞ்சள் தூள் அப்படியே நின்றும் இல்லையா, நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணோன்னா கரைஞ்சிரும். இப்போது க்ளோஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடப்பா பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மசாலா மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 சின்ன பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 3 கிராம்பு. இப்போ இந்த ஸ்பைசஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறைப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த ஸ்பைசஸ் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்த பின்னாடி இதில் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணி ஒரு மசாலா ரெடி பண்ணணும். 2லேருந்து 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து ஒரு விரலில் பாதி அளவு இஞ்சி, தேங்காய் ஒரு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். துருவன தேங்காயாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கட் பண்ண பீசஸாக இருந்தாலும் சரி. துருவன தேங்காய் அப்படின்னா 1 ஸ்பூன் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணது அப்படின்னா 1/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்மூத் பேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளோட பருப்பும் கேரட், உருளைக்கிழங்கும் சேர்த்து வேக வச்சோம், அதுவும் நல்லா வெந்துருச்சு. ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக நின்ன பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இந்த கடப்பா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா அடிக்கனமான வானலி அடுப்பில் வச்சுருக்கேன். அது நல்லா சூடாகவும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகவும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது நல்லா பொரிஞ்சு வெடிக்கிற சவுண்டு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சீரகம், கடுகு நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் 2 வெள்ளைப்பூடு, பெரிய வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸராக கட் பண்ணி போட்டுக்கோங்க. குழம்புக்கு எப்பவும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்ல கலர் மாறுற வரைக்கும் வதக்கிடலாம். நல்லா பிங்க் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்துருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கியிருக்கு. இந்த டைமில் நம்ம கேரட், உருளைக்கிழங்கு, பாசிப்பருப்பு வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இப்போ கேரட், பருப்பு, உருளைக்கிழங்கு இது 3 வேக வச்சதை ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் தக்காளி கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல்.
இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு ஊரில் என்னென்ன ஸ்பெஷல் நமக்கு தெரிஞ்சுட்டு அதுவும் நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே அந்த நாள் வித்தியாசமாக நமக்கு போகும். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் நம்ம பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பச்சை பட்டாணி பார்த்திங்க அப்படின்னா காஞ்சி போன பச்சை பட்டாணி கிடையாது, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி இருக்கும் இல்லையா, அது ஒரு 1/4 கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கேரட் பச்சை பட்டாணி இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். இதில் மெயின் டிஷ் பார்த்திங்க அப்படின்னா மெயினான வெஜிடபிள் பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு இருந்தாலே இந்த கடப்பா செய்யலாம். எக்ஸ்ட்ராவாக நான் அந்த காய்கறி சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இப்போது நம்மளோட அந்த கிரேவி கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி ப்ளஸ் அந்த ஸ்பைசஸ்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா சேர்த்துக்கலாம். அந்த மசாலா சேர்த்த பின்னாடி தண்ணியோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டால் போதும். இதில் எக்ஸ்ட்ராவாக எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை. மிளகாய் தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இந்த மசாலாவே போதும். இப்போது இதை அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பருப்பு நார்மலாக உங்களுக்கு தெரியும், ஒரே ஹீட்டில் குக் ஆகிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பாத்திரத்தோட ஒட்ட ஆரம்பிக்கும். அதனால் அப்பப்போ கிளறி விடணும். நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்த பின்னாடி நம்மளோட கிரேவி நல்லா கொதிக்குது, ராஸ்மெல் நல்லா போயிருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சுவையான தஞ்சாவூர் கும்பகோணம் கடப்பா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்பவே யூனிக்கான ரெசிபி இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.